ஹலோ மக்களே, 767 பேர்லாம் போன எபிசோட் என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி குரூ வந்து கேட் பைப்பரை பாக்குறாங்க. சாஞ்சி நம்மளை விட்டு போயிட்டான்டா, நம்ம யாருன்னு காட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல சடனா பார்ட்டியை கொண்டாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் ரோபின், ப்ரூக்கு, பிராங்கில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கின்னிமோனு காண்டி காஞ்சிரோ காண்டியும். ஆனா அவங்க படுத்து தூணா அடுத்த செகண்ட் இவனுங்களும் மேல ஏறி வந்துகிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அங்க இருக்க குரங்கு வந்து அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. டேய் சாமுராய் நம்ம இடத்த நோக்கி வந்துட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போகுது. இவனுக்கு உள்ள போயிட்டானாலே பிரச்சனை தான். இங்க என்னன்னு பார்த்தா பிராங்கி, ரோபின், ப்ரூக்கு எல்லாரும் தூங்கிட்டானுங்க. சடனா பிராங்கி முழிக்கிறான். டேய் விடிஞ்சிருச்சுடா, நம்ம தூங்கிட்டோம்டா. கின்னிமோனு காஞ்சிரும் ஆல்ரெடி உள்ள வந்துட்டானுங்கடான்னு சொல்றா. என்னடா வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா ரோபின். பார்த்தா தரைய பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ரியோனஸ்கியா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இல்லடா அது பக்கத்துல ஒண்ணு பாருங்க, புதுசா காஞ்சிரு ஏதோ ஒரு பூனையை வரைஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தூங்குன நேரத்துல நம்மள கிராஸ் பண்ணி போயிட்டானுங்கடா, இவனுங்களை போய் நம்ம ஸ்டாப் பண்ணியே தீரணும். இது புலியா பூனையா என்னதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சரி இப்ப அது முக்கியம் கிடையாது. இவனுக்கு போய் ரைஸோ போய் கேட்டானுங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். சாமுராய்க்கு இந்த விஷயம் நடக்கிறதே தெரியக்கூடாதுடா, இவனுங்களை முதல்ல பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் சீக்கிரம் வாங்கடா, அவனுங்களை போய் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோபின், பிராங்கி, ப்ரூக்கு வேகமா உள்ள நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு இப்ப எந்த இடத்துல இருக்கானுங்கன்னு தெரியல. கின்னிமோனு காஞ்சிரோவும் ஆனா அந்த குரங்கு வேகமா வருது. டேய் சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிட்டு இது சீரியஸான விஷயம் சொல்லிட்டு பெல் அடிக்கிறானுங்க. சாமுராய் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரியட்டே பெல்லு திரும்பி அடிக்கடா, என்னதுக்குடா அடிக்குன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பாக்குறாங்க. சாமுராய் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மிங்ஸ் வாரியர் எல்லாருமே தயாராயிட்டானுங்க. திரும்பி சண்டைக்கு இறங்குறானுங்க. எல்லாரும் வழி விட்டு போங்கடா, நாங்க வாரோன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா டாக் டியூக்ஸ்டமும் களத்துல இறங்குறாரு. டேய் சிசிலியன் சொல்லிட்டு கூப்பிடுதாரு. பார்த்தா அந்த வச்சு இங்க வந்து களத்துல இறங்கிக்கிட்டு இருக்கு. டேய் எவன்லாம் கேபபிளா இருக்கணும் அவனெல்லாம் சிட்டிக்கு ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சரி டியூக்ஸ் டாக்ஸ்டாம்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. வார்னி தயாராயிட்டுன்னு சொல்றாங்க. பார்த்தா அவரோட முதல்ல தயாராயிட்டு வேகமா சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா இப்பதான் சண்டை போட்டு முடிச்சானுங்க. திரும்பி களத்துல இறங்குறானுங்க. இது வரைக்கும் எதுவும் செய்யல, என்னடா திடீர்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டா பாத்துக்கிட்டு இருக்கா. டியூக்ஸ் அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. அவரோட நம்மளும் போகணும், வாங்கடா ஃபுல் ஸ்பீட நோக்கி போவோம்னு சொல்லிட்டு மிங்ஸ் எல்லாருமே ஜெட்டு வேகத்துல ஊரை நோக்கி போறாங்க. மக்கள் எல்லாருமே திரும்பி ரிட்டர்ன் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆகி வராங்களா வேற எங்க போறானுங்கன்னு தெரியல. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம கேட்டு வைப்போர் வராரு. அவர் வந்து ராத்திரி தான் வருவாரு, ஆனா அவர் டீம் இப்ப காலையில வராங்க. பெட்டரும் கேட்டு வைப்பரும் ஜெட்டு வேகத்துல வந்துகிட்டு இருக்கானுங்க. டேய் இனிமேல் விட்டு வைக்க கூடாதா, எல்லாமே அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க நேரத்துல இங்க முகிவரா குரூல இருக்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. டேய் ரெண்டு சாமுராய் ஊருக்குள்ள வந்துட்டானுங்கடா, வாங்கடா அவனால பிடிப்போன்னு சொல்லிட்டு மிங்ஸ் எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து தகவலை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. டேய் லூஃபி முழிச்சு பாருடா, இங்க சம்பவம் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு நாமியா அடின்னு அடிக்கிறா. எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு அவன் படுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா உசப்பு சோரெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. இங்க கினிமோனு காஞ்சிரும் நடந்து வந்துகிட்டே இருக்கானுங்க. என்ன பெல்லு சத்தம் கேக்குது, எதுவும் பிரச்சனையா இருக்குமா, இல்ல எதுவும் விசிட்டர் வந்திருப்பாங்களா, இல்லனா நம்ம வந்ததுக்கு தாண்டா இவனுக்கு வெல்கம் பார்ட்டி வைக்க போறானுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வரானுங்க. உள்ள என்ன பிரச்சனை நடக்க போனே ஒண்ணும் புரியல. ஆனா லா ஒரு விஷயம் சொன்னான்டா, இந்த ஜோல இருக்க மிங்கிக்ஸுக்கு வந்து மனிதர்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ சொன்னான், ஆனா எனக்கு ஒன்னும் தெளிவா புரியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா இவனுங்களை நோக்கி எவனோ ஒருத்தன் அடிக்கலான்னு வரான். எவன்டா வரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அது மோமோனோஸ்கி அப்பா காஞ்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். பார்த்தா அவங்களை பார்த்த உடனே கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். நீங்க நல்லா இருக்கீங்க இது போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மோமோனோஸ்கி. இவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருந்தவன் வெளியே வந்துட்டான். அப்பாடா நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. நீ எதுக்கடா தனியா இருக்க, லூஃபி மத்தவங்கள எங்கன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு வந்தோன்னு இந்த ஊர் வந்து நார்மலாவே இல்ல, நான் அதனால ஒரு ரூமுக்குள்ளே ஒளிஞ்சு தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஆனா சடனா நான் முடிச்சு பாக்குற நேரத்துல யாருமே இல்ல, அப்பந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். சரி அதெல்லாம் விடா, இப்ப என் கூட வான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்காண்டி வெல்கம் பார்ட்டி வைப்பானுங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி ஜெட்டு விதத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கான். நான் எதுக்குடா இப்ப ஓடி வந்துகிட்டு இருக்கேன், என்னையவே தூங்க விட மாட்டேங்கலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரான். டேய் கின்னிமோனு காஞ்சிரும் உள்ள வந்துட்டானுங்கடா, அவனுக்கு பார்த்தது தெரிஞ்ச பெரிய சம்பவம் ஆயிரும். சாமுராய்க்கும் பிங்க்ஸுக்கும் சண்டை ஆரம்பிச்சிரும்டா, வாங்கடா சீக்கிரம் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. வெல்கம் பேட்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணி போறான். டேய் இப்ப அது முக்கியம் கிடையாடா, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்டா, இல்லனா திரும்பி முதல்ல இருந்து போற ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு நாமி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கா. இதுல இன்னொரு பக்கம் டியூக் டாக்ஸ்டாம் அவர் டீமை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு. மிங்ஸ் எல்லாருமே ஜெட்டு வேகத்துல போறாங்க. பார்த்தா மனிதர்கள் ஒன்னும் திரும்பி அவங்களோட இதுக்கு போகல. பார்த்தா எல்லாரும் ஒன்னாதான் ஓடி வரானுங்க. எதுக்கு இப்படி ஓடி வராங்கன்னு ஒண்ணுமே புரியல. இதுல ஒரு பக்கம் கேட்டு வைப்பரோ வந்து ஜெட்டு வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்காரு. மாசா வந்து ஊருக்குள்ள நின்னுகிட்டு இருக்காரு. எங்கடா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சார் அவங்க இந்த சிட்டிக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னாங்க, ஆனா ஆளை காணோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல பெடரோ ஜெட்டு வேகத்துல மேல போய் நின்னுகிட்டு இருக்கான். டேய் பெடரோ நீ பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்டு வைப்பர் கத்துக்கிட்டு இருக்காரு. பெடரோ ஷாக் ஆகுறான், இது பிரச்சனைன்னு சொல்றான். பார்த்தா அந்த பக்கம் வந்து டாக் டியூக்ஸ்டாம் வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு இவனுக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப என்ன நடக்க போதுன்னு ஒண்ணு புரியல. ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தா எதுவும் பிரச்சனையா ஆரம்பிச்சிரும். மாஸ்டர்
நம்ம திரும்பி போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கடா திரும்பி போகணும், என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கேட் வைப்பர் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா டாக் டியூக் ஸ்டார்ம் அவன் ஆளு பார்த்தோன்னே செதறிட்டான். டேய் அவரை பார்க்காத மாதிரி நம்ம இருந்துக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா டாக் டியூக் ஸ்டார்ம் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி போட்டுன்னு சொல்லிட்டு கேட் வைப்பரும் பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவன் கிராஸ் பண்ணியே போயிட்டான். இதுல இன்னொரு பக்கம் சிசிலியனும் ஷாக் ஆகுறான். இவர் எங்கடா இங்க வந்தாருன்னு சொல்லிட்டு. பார்த்தா டாக் டியூக் ஸ்டார்மும் ஒரு பக்கம் கேட் வைப்பரும் ஒன்னா பாத்துட்டானுங்க. அவ்வளவுதான், டேய் சிசிலியனை தேவையில்லாத வேலை பார்த்துட்டாடான்னு சொல்லிட்டு பெடரோ பாக்குறான். ரெண்டு பேரும் முறைச்சிட்டு நிக்கிறானுங்க. டாக் டியூக் ஸ்டார்மும் பூனையும் ரெண்டு பேரும் ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஈக்குவல் வந்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெடரோ ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். சிசிலியன் ஒரு பக்கம் டியூக் சமாவை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்க போதுனே ஒண்ணுமே புரியல. ரெண்டு பேரும் ஈக்குவலா நடந்து வராங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா காஞ்சு நடந்து வரான். இங்க எதுவும் பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காஞ்சிரோ ஷாக் ஆகுறான் அவனுங்களை பார்த்துட்டு. டேய் இது இவனுங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பக்கம் நாமி பாஞ்சு வந்து கினிமோனை காஞ்சிரோ லாக் பண்றாங்க. ரோபினி எல்லாவனும் வந்து அசம்பிள் ஆயிட்டானுங்க. டேய் வாயை மூடிட்டு இருங்கடா, இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க என்னடா ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபியோ பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் எரியுத எண்ணெயில திரும்பி எண்ணெயை தூக்கி ஊத்திராதீங்கடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் கேட் மான்ஸ்டர் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு டியூக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் இப்போ உன்னோட ஒத்த காலையும் காணடா, நீ என்னடா ரொம்ப பேசிக்கிட்டு சொல்லிட்டு கேட் வைப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரைசோவை எங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கு கேட்டு இவரோட காலே வெட்ட வந்திருப்பான். அப்படிப்பட்ட ஆளே எங்க ஊர்ல கிடையாது, சாமுராய் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் ஒத்த காலை வெட்டி எடுத்தப்பறம் சொல்லி இருந்திருக்கவே மாட்டாரு. அப்படி ஒருத்தன் இருந்தா தானே சொல்ல. டாக் கிங்காடா உன் கதையை முடிக்கன்னு சொல்லிட்டு காலை வெட்டி வீசி இருந்திருக்கான் ஒரு பக்கம். காலை வெட்டினாலும் பிரச்சனை இல்லை, அப்படி ஒரு ஆளுங்க கிடையாதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். உன்ன டியூக் டாக் ஸ்டார்ம் ஒரு கையை பாத்துக்கிட்டு இருக்காரு. உன்னோட கையங்கடா, நீனு சண்டை போட முடியலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. லாஸ்ட் கான் அவன் எப்படிடா கேட்டுக்கிட்டு இருக்கணும். அவரு பழச யோசிச்சு பாக்குறாரு. சாமுராய் எங்கன்னு சொல்லிட்டு கேட் வைப்பர்ட்டையும் கேட்டிருக்காங்க. ஒருத்தனையே கொண்டுகிட்டு இருக்கானுங்க. டேய் பாய்சன் கேஸை வச்சு எங்களை அட்டாக் பண்ணி எங்களை வீக் ஆக்கிட்டீங்களாடா, நீங்க எல்லாம் கோலைகள்னு சொல்லிட்டு கேட் வைப்பர் கத்திக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ரெண்டு பேரும் செயின்ல கட்டி போட்டு தொங்க விட்டுருக்கானுங்க. டேய் எனக்கு மட்டும் டைம் இல்லடா, கொஞ்சம் விட்டீங்கன்னா உங்க கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு கேட் வைப்பர் கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் கத்தியை வச்சு அவரை குத்தி இறக்கி இருந்திருக்கானுங்க. அவர் கையே வெட்டி தூக்கி இருக்காங்க. ஒரு காலை இழந்து நிக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட் வைப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். இனிமேல் இந்த கண்ட்ரில ஒரு கிங் இருந்தா போதும்னு சொல்லிட்டு கேட் வைப்பர் பேச டியூக் ஸ்டார்ம் டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா அவர் சோட எடுக்கிறாரு. பார்த்தா ரெண்டு பேரும் சண்டைக்கு களத்துல இறங்கிட்டு இருக்கானுங்க. பூனையும் நாயும் என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காஞ்சிரோவும் கினிமோனும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. பார்த்தா அந்த இடத்துல அப்படி காக்கி பறந்த மாதிரி பறக்கு. ஆனா காஞ்சிரோ இதெல்லாம் தட்டி விட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கான். டேய் சண்டை நிப்பாட்டுக்கடான்னு சொல்லிட்டு கத்துறான். டேய் முட்டாளு ஏன்டா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப்பு செதறுதான். சாமுராய் வந்து பார்த்துட்டு பெட்டரும் சிசிலியனும் ஷாக் ஆகுறானுங்க. கேட் வைப்பர் டியூக் ஸ்டார்மும் சண்டையவே நிப்பாட்டிட்டானுங்க. கினிமோனு போவாதடான்னு சொல்லிக்கிறதுல மோமோவும் காஞ்சிரோவும் முன்னாடி வாரானுங்க. மூணு பேரும் வேற லெவலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா கேட் வைப்பர் டியூக் ஸ்டார்ம் மிங்ஸ் எல்லாருமே ஒன்னா நடந்து முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. நிப்பாட்டுங்க இவங்க ஒன்னும் பிரச்சனை பண்ண வரலான்னு சொல்லிட்டு பேசிக்கிறீங்க. ஏய் ஜோவா ஊர்ல இருக்க மக்களே, நாங்க வந்து கோசிகி கிளான்ல இருந்து வந்திருக்கோம். லேண்ட் ஆஃப் வானலோல்ல என்னோட பேரு ஃபயர் ஃபாக்ஸ் கினிமோனுன்னு சொல்றான். என்னோட ஃப்ரெண்ட் ரைஸ் அங்க இருக்கானா, அவன் ஒரு சாமுராய்டா, அது ஒரு நிஞ்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் ரொம்ப பேசாதடா, அவனை பேசுறாங்க சம்பவம் ஆயிருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நாமி லூஃபின்னு சொல்றா. நம்ம இப்ப சண்டை போட வேண்டிய சூழ்நிலை ஆயிருமோ, யாருக்கு சப்போர்ட் பண்ணனே தெரியாம லூஃபியும் மத்தவங்களும் நடந்து போறாங்க. ஆனா டாக் டியூக் ஸ்டார்மும் கேட் வைப்பரும் முன்னாடி வந்துட்டு அப்படி நிக்கிறாங்க. சடனா உட்காருதானுங்க அவனுங்க. என்னடா உட்காந்துட்டானுன்னு சொல்லிட்டு உசப்பு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா டாக் டியூக் ஸ்டார்மும் கேட் வைப்பரும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்காண்டி தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரைசோ இங்க தான் இருக்காரு, நல்லா இருக்காருன்னு சொல்றான் டியூக் டாக் ஸ்டார்ம். என்னது ரைசோ இருக்கானான்னு சொல்லிட்டு முகி வரா டீம்ல இருக்க எல்லாவனும் மிரண்டுட்டானுங்க. என்னடா இப்படிப்பட்டவன் இல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா பெரிய ட்விஸ்டே இறக்கிட்டானுங்க. ரைசோ இருக்கிறான்னு சொல்றாங்க. பார்த்தா மொத்த விங்கும் காலத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் சேஃபா இருக்கானா, இவன் தான்டா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் கினிமோனு. பார்த்தா ஆல்ரெடி இவனுக்கு இவனை பத்தி தெரிஞ்சிருக்கு. டேய் ரைசோ இல்லன்னு சொன்னீங்க, இவனடா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு உசப்பு கேக்குறான். மிங்ஸ் எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணீங்க, கொஞ்சம்னா நீங்க இறந்திருப்பீங்களடா, இவ்வளவு பெரிய ஊரே அழிச்சாலும் ஏன்டா நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னு சொல்லிட்டு உசப்பு அழுதுகிட்டே இருக்கான். நாமி எல்லாரும் அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிடா, இந்த சீக்கிரட்டை நாங்க காப்பாத்த வேண்டியது இருக்கு. கோசிகி கிளான் லேண்ட் ஆஃப் வானலோலவங்களும் மிங்ஸும் நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கேட் வைப்பர். இன்னைக்குமே நாங்க ஃப்ரெண்ட விக்கிறது கிடையாதுடா அப்படின்னு சொல்றாரு கேட் வைப்பர். நம்ம லூஃபி சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கம்பளம். பாய்.